வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎல்எம் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். பிஎம்ல சேஞ்சஸ் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேஜ் கிரியேட் பண்றது, அப்ரூவல் கான்செப்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலன்னு அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎல்எம் ரிப்போர்ட்டிங் அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு எத்தனை முறை நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்எம்ல என்னென்ன ஸ்டேஜில் எவ்வளோ இது இருக்கு, ஐ மீன் அப்ரூவலுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வைஸ் எப்படி பார்க்கறதே அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎல்எம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் பிஎம் அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேஞ்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவில் 2 இருக்கு, இன் ப்ராக்ரஸ்ல 2, வேலிடேட் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்ல 2 இருக்கு. ஸோ இதில் வந்து கம்மியான டேட்டா இருக்குனால நமக்கு இப்படி இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து எப்படிலாம் ரிப்போர்ட்டிங் பார்க்கலாம், அதுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நியூவா இன்னொன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு சேஞ்சஸ் வந்து நியூவா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவா ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ ட்ராயர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன், வெர்ஷன் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயரில், ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்டார்ட் ரிவிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கு. ஸோ இதில் வந்து ரிப்போர்ட்டிங் போய்க்கலாம். ஸோ இசிஓஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வைஸ் இருக்கு. இன் நியூவில் வந்து எத்தனை இருக்கு, அதில் என்னென்ன ப்ராடக்ட்டு, ஸோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ல வந்து எத்தனை இருக்கு, அப்புறம் வேலிடேட்ல எத்தனை இருக்கு, எஃபெக்டிவ்ல எப்படி இருக்கு, இந்த மாதிரி கிராஃப் வியூவில் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்லேயே மல்டிபிள் கிராஃப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பை சார்ட் இருக்கு. இப்போ பை சார்ட்ல பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து டு டூல எவ்வளோ இருக்கு, இன் ப்ராக்ரஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். டன் ஸ்டேஜ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர்ல ப்ராடக்ட் வைஸ் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ல எத்தனை முறை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியுது. கவுண்ட், ஐ மீன் இது வந்து மெஷர்ஸ்ல கவுண்ட்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் எத்தனை கவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டா இது என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றது நமக்கு உள்ள போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வைஸ் இருக்கு. ஸோ இங்கே மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி வைஸும் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரே கம்பெனி, ஸோ அதனால வந்து ஒரே கம்பெனியில் வருது. ஸோ இதில் 2-3 கம்பெனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் டைம், ஐ மீன் 2-3 கம்பெனி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ ஜனவரியில் மாதம் மட்டும் எத்தனை லீட், ஐ மீன் எத்தனை பியூஎம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், டிசம்பரில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எஃபெக்டிவ் டேட் வச்சு நம்ம வந்து இயரை வச்சு, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் எடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம நியூவாக ஒரு ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைவோ டேபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எக்ஸல் சீட்லலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா பைவோ டேபிள், அந்த மாதிரி கான்செப்ட் இது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டு, தென் இது வந்து கவுண்ட்டு. ஸோ எத்தனை முறை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், ப்ராக்ரஸ்ல இருக்கிறது, ஸ்டேஜ் வைஸ்ல எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டேஜ் வைஸ் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேஜஸ் இருக்கும், இங்கே வந்து கவுண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்டேஜ் கொடுக்குறேன். ஸ்டேஜ் கொடுத்துட்டு நியூவில் நான் வந்து ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தனித்தனியாக இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஐ மீன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ இதில் நான் இந்த ஸ்டூல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வெர்ஷன் என்ன என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது போகும். ஸோ உள்ள நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இருக்கா, ஸோ இந்த ரிவிஷனில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட காம்பனண்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஏது பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி இசிஓ அனலைசிஸ் வச்சு நம்ம வந்து நம்ம இதில் வந்து ப்ராடக்ட் வந்து எத்தனை டைம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு கிராஃபியூவாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.